அனைவருக்கும் இனிய வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய ஷேக்ஸ்பிரா நடனப்பள்ளியின் அனுசரணையுடன் ஞான சிப்பியின் நேர்காணல் பாகம் 54 இன்று எமது இலங்கை நாட்டைச் சேர்ந்த நடன கலைஞர் ஒருவரை ஆஸ்திரேலியாவில் இருந்து சந்திக்க இருக்கின்றோம். இந்த நேர்காணலை தொடர்ந்து அபிநய ஷேக்ஸ்பிரா நடனப்பள்ளியின் இயக்குனர் கலாசூரி திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்ளுகின்றேன். ஞானச்சிப்பே நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திடும் கலைஞர்களாக இருப்பவர்கள் அந்த கலை உலகிற்கு மேலும் மேலும் இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கும் இன்ப ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். அவ்வகையில் தான் இன்று நாங்கள் ஞானச்சிப்பியின் பாகம் 54 ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்ற நடன ஆசிரியர், இலங்கையில் மூத்த நடன ஆசிரியராகவும் ஒரு ஆற்றுகை கலைஞராகவும் விளங்கியவர், தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் தனது நடன பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் சிட்னி கலாபவனம் இயக்குனர், நாட்டிய கலைமணி திருமதி சுகந்தி தயாசீலன் அம்மையார் அவர்கள். இருதயத்தில் விடுதலையை இசைத்துக் கொண்டு பல இன்னல்களுக்கு மத்தியில் நாட்டியமே வாழும் முறை என வாழ்ந்து கொண்டிருக்கும் சுகந்தி தயாசீலன் அம்மையார் அவர்களை ஞானச்சிப்பியின் பாகம் 54 ஊடாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய வணக்கம் அம்மா. வணக்கம். எனது இக்கலையை எமக்கு படைத்த இறைவன் மூலமாகவும் என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய எனது அனைத்து ஆசான்கள் பாதம் பணிந்து இலங்கை நாட்டிய கலைஞர் சங்கம் நடாத்தி வரும் ஞானச்சிப்பி என்ற அழகான ஒரு உரையாடலில் என்னையும் இதில் பங்கு பெற்று அழைத்தமைக்காக திவ்யா சுஜன் அவர்களுக்கும் நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். உங்களின் கலை அனுபவத்தினையும் கலை பகிர்வினையும் பார்க்க போனால் இலங்கையில் எத்தனை தூரம் நீங்கள் கலைப்பணி ஆற்றி இருக்கிறீர்களோ, நடனத்துறையில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ, அதே போல புலம்பெயர்ந்த நாட்டிலும் நீங்கள் மிகச்சிறப்பான ஒரு கலைக்கூடத்தையும் ஒரு நாட்டிய பள்ளியையும் அந்த கலைப்பணியையும் மாற்றி வருகிறீர்கள். இரண்டுமே கிட்டத்தட்ட 50-50 என்று கூற முடியும். அத்தகைய அளவில் இலங்கையிலும் மிகச்சிறந்த பணியாற்றி இருக்கிறீர்கள், ஆஸ்திரேலியாவிலும் பணியாற்றி இருக்கிறீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் இருந்து கேட்டு தெரிய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் ஒரு நல்லது ஒரு ஆற்றுகை கலைஞராக இருந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆற்றுகை கலை, ஆற்றுகை திறன் என்பதனை இலங்கையில் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவிலும் நீங்கள் திறம்பட நடாத்தி இருக்கிறீர்கள். ஆரம்ப காலங்களில் ஒரு நாட்டிய பயில்கின்ற ஒரு மாணவராக அல்லது ஒரு நாட்டிய கலைஞராக, ஒரு ஆற்றுகை கலைஞராக திகழ்வது என்பது எத்தனை தூரம் அவசியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு நடனம் கற்பவரின் முக்கியத்துவமான ஒரு உணர்ச்சியே அதனை வெளிப்படுத்தும் தன்மையாகும். எப்பொழுது நாம் நடனம் பயிலும் போதும் எமக்குள்ளேயே எல்லா கலைகளையும் நாம் உள்ளடக்கி வைத்துள்ளோம். அதனை நாம் எமது உள்ளுணர்ச்சி உள்ளுக்குள் ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சியை வெளியே நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் அதை மற்றவர்கள் மூலமாக உணரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை என்றால் எமக்குள் கற்ற கலை அது எம்முள்ளேயே அடங்கிவிடும். இதை தவிர நாம் நமது மாணவர்களுக்கு மட்டுமே அதனை போதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்மூலம் சமூகத்தவர்களுக்கு அதை உணர வைக்க எவ்வளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவிற்கு நாம் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். இதனை மாணவர்கள் ஒரு சில பேர் தங்களுக்கு மேடை ஏறுவதற்கு கூச்சம், அப்படி அந்த நேர்பாடுகள் தமிழ் கொண்டதனால் சில வேளைகளில் அவர்கள் சிலது தாமதமாக குருமார்கள் கூறியும் ஆசிரியர்கள் அவர்களை ஊக்குவித்து அவர்களை நிச்சயமாக ஏற வைக்க வேண்டும், மேடை ஏற வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களின் உணர்வு பூர்வமான கருத்துக்கள் அவர்களது முகபாவங்களின் மூலம் சமூகத்திற்கு அதனை வெளிக்கொணர முடியும், அவர்களது திறமையை வெளிக்கொணர முடியும் என்பதுதான் எனது கருத்து. நாங்கள் உணர்ந்த பல விடயங்களை
ஒரு அவையோருக்கோ அல்லது சமூகத்திற்கு பரிமாற்றம் செய்யும் ஒரு மொழி பரிமாற்றம் போலத்தான் நீங்கள் ஆற்றுகையை கற்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஆற்றுகை பற்றி இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, முதலாவது, ஒரு ஆற்றுகை கலைஞராக நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், ஆற்றுகை கலைஞராக வர வேண்டிய நீங்கள் பல ஆற்றுகைகள் வழங்கி இருக்கிறீர்கள். அது பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம், பல விடயங்களை. அந்த வகையில் ஒரு ஆற்றுகை கலைஞராக வருவதற்கான படிமுறைகள் என்று வகுத்து நீங்கள் குறிப்பிட முடியுமா? ஒரு நடனம் ஆரம்பத்தில் பயில வருகின்ற மாணவர் தொடக்கம் அந்த மாணவி ஒரு ஆற்றுகை கலைஞராக, ஒரு சிறந்த ஆற்றுகை கலைஞராக, உலகறியும் ஒரு பார்ப்போற்றும் ஆற்றுகை கலைஞராக வர வேண்டும் என்றால் இருக்கின்ற ஒரு படிமுறைகளை வகுத்து கூற முடியுமா? ஆமாம், முதலிலே ஒரு சிறந்த ஆசான், தன்னுடன் ஒத்து போகக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆசானை முதலில் அந்த மாணவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதனை தேர்ந்தெடுத்ததும் அந்த ஆசான் என்ன வரைமுறையின்படி கற்பித்தலை கற்பிக்கிறாரோ அதை வலு கவனமாக தன்னுள் எடுத்து நிறைய பயிற்சிகள் செய்ய வேண்டும். முதலில் குரு பக்தி இந்த இப்பொழுது தற்போதைய நாட்டு நடனம் பயிலும் மாணவர்களுக்கு அது எனக்கு அவர்கள் புரிவது சிலது புரிகிறதா அல்லது புரியாமலும் இருக்கிறார்களா என்பது எனக்கு புரியவில்லை. ஆனா குருவிடம் நேர்த்தியாக ஒரு கலையை கற்க வேண்டும். கற்கும் போது தான் ஆற்றுகை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் முதலில் இருக்கக்கூடாது. தான் கற்கிற கலையை முறையாக அந்த குருவிடம் தான் பணிந்து அந்த குரு பக்தியுடன் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் குரு திருத்தும் பொழுதெல்லாம் அதனை கிரகித்து தனக்குள் எடுத்து அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நேர்த்தியாக நிறைவு செய்து குருவின் முழு ஆணித்தரமான சம்மதத்துடன் குரு எப்பொழுது அவரை முதலில் மேடையில் ஏற வைக்கின்றாரோ அந்தன்றுதான் அந்த மாணவன் முழுமையான ஒரு ஆற்றுகை கலைஞனாக ஆகிறான். இதனை தவிர தற்பொழுது மாணவர்கள் அடவுகளை கொஞ்சம் உருப்படிகள் கற்றதுடன் மேடையில் ஏற வேண்டும் என்பதுதான் இப்ப வருகிற மாணவர்களதும் அவர்களது பெற்றோர்களும் எண்ணமாக இருக்கின்றன. அதை சிறிது தவிர்க்க வேண்டும். குருவிடம் தான் நேர்த்தியாக ஒழுங்காக நடன வகுப்புகளுக்கு முதலில் செல்ல வேண்டும். சென்று அவர் கற்பிக்கும் அடவு சுத்தங்கள், அங்க சுத்தங்கள் அனைத்தும் நெறிமுறையாக முறையோடு கற்று அதன் பின்னர் தாங்கள் அவர் காட்டுகையில் பங்கு பெற்றதே சிறந்த கலைஞனுக்கு அழகாக இருக்கிறது. ஆமாம், ஒரு ஆற்றுகை கலைஞராக வருவது வரை, அதாவது முதல் மேடை, குறிப்பாக அரங்கேற்றம் என்று கூட நாங்கள் இக்காலத்தில் குறிப்பிடலாம். அரங்கேற்றம் என்பது கூட ஒரு முதல் மேடை தான். ஒரு ஆற்றுகை கலைஞருக்கான அங்கீகாரம் தரக்கூடிய வல்ல ஒரு முதல் மேடை. அந்த கால பகுதி வரை இருக்கக்கூடிய படிமுறைகளை மிக அழகாக குறிப்பிட்டீர்கள். முக்கியமான ஒரு விடயம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். அதாவது தவறாமல் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். எந்த ஒரு காலத்திலையும் நாங்கள் பள்ளி காலமாக இருக்கட்டும் அல்லது பரீட்சை காலமாக இருக்கட்டும், எதுவாயினும் நாங்கள் கலைத்துறையில் ஈடுபடும் பொழுது பள்ளிக்கான படிப்பு அல்லது பரீட்சை காலங்களில் கலைத்துறையை ஒத்தி வைப்பது என்பதும் இக்காலத்தில் ஒரு நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விடயமாக பல ஆசிரியர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நடன வகுப்புகள் என்பதனை நீங்கள் தவறாமல் செல்ல வேண்டும் என்பதனை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். மிக அழகான விடயம். ஆமா, யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் பல மேடைகளை அலங்கரித்த ஒரு கலைஞராக நீங்கள் இருக்கிறீர்கள், ஆற்றுகை கலைஞராக. உங்களின் மனதை கவர்ந்த, இன்னமும் நீங்கள் இந்த நடன நிகழ்வு என்னை மிகவும் கவர்ந்தது, இந்த நடன ஆற்றுகை நான் வழங்கும் பொழுது அவ்வளவு பேரானந்தம் கிடைத்தது என்று நீங்கள் எந்த நடன நிகழ்வை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? எனது நடன ஆற்றுகை என்று சொல்லும் போது மிகவும் எதை நீங்கள் முக்கியமாக கேட்கிறீர்கள், இந்த கருத்தை வைத்து கேட்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஆற்றுகை நடத்தும் போது இறுதியாக நடந்த நிகழ்ச்சி எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. அது கம்பனில் நவரசம். அதனை எனது குரு திருமதி கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அவர்கள் தான் நெறியாழ்கையில் நடந்தது. அதனை அவருடைய இன்னொரு மாணவி சுஜீவி மகாதேவன் அவர்களும் எனது 2 மாணவிகளும் பங்கேற்றிருந்தோம். அந்த நிகழ்ச்சி தான் அன்றைக்கு அவர் அதில் எடுத்துரைத்த விஷயங்கள் மாணவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்.
அதை வந்து ஒரு நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி என்று கூறுவதை விட அதை முதலில் அவர் ஒரு நெறிமுறை, எப்படி ஒரு மாணவன் ஒரு அடவை செய்ய வேண்டும், எப்படி அந்த ஆசிரியர் அதனை திருத்த வேண்டும் என்பதை வெகு துல்லிதமாக அதில் புரியப்படுத்தினார். எங்களுக்கே அது ஒரு மிக முக்கியமான ஒரு அனுபவமாக கிடைத்தது எனக்கு. உதாரணமாக சொல்ல போனால், எம்மை ஒரு 7வது நாட்டடவு செய்யுங்கள் என்று சொல்லிட்டு அதை வந்து தப்பாக பண்ணுங்கள் என்று சொல்லி காட்டினார். எப்படி என்றால், எமது முழங்காலை சிறிது கீழே பதித்து வைத்திருங்கள் என்று சொல்லி, மேடையில் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் வந்து எமது காலை அதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டி அதை விளங்கப்படுத்தி சபையோருக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றதை ஒவ்வொரு அடவிலும் அவர் அதனை திருத்தி முக்கியமான இடங்களை, அரண்மனை எப்படி இருக்க வேண்டும், எப்படி கால் நீட்டி வைக்க வேண்டும், எப்படி நாட்டிய அரங்கம் எல்லாமே அப்படியே விளங்கப்படுத்தினார். அதனை தவிர கம்பனில் இருக்கின்ற நவரசம் 9 ரசமும் செய்யப்படவில்லை என்ற நேரம் போதாதன் காரணமாக 5 ரசங்கள் செய்திருந்தோம். அதில் மிகவும் அவையோரை கவர்ந்தது என்று சொன்னால் அந்த சீதா கல்யாணம், அதுதான் கவர்ந்திருந்தது. அது ஏன் எனக்கு மறக்க முடியாதது என்று சொல்ல வேண்டும் என்றால், இது நிகழ்ச்சி முடிந்து 1 மாதம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். 1 மாதத்துக்குள் எனது ஆசிரியருக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தில் யார் என்று குறிப்பிடப்படவில்லை. இன்றைக்கும் நான் அந்த கடிதத்தின் ஒரு பிரதி ஒன்று வைத்திருக்கின்றேன். அதில் யார் என்று குறிப்பிடப்படவில்லை, அன்புள்ள அம்மா என்று எழுதப்பட்டிருந்தது, சாந்தினி அம்மா. அதில் எங்கள் அனைவரது எப்படி நாங்கள் அந்த ஆற்றுகையை செய்திருந்தோம் என்று ஒவ்வொரு மாணவியாக அதை அழகாக வர்ணித்து, அப்படி பாய்ந்திருந்தார், இப்படி பாவம் பண்ணியிருந்தார் என்று சொல்லி எனது ஆசிரியரையும் அதை எவ்வாறு அவர் அதை கொண்டு வந்தார் என்று வெகு அழகாக எழுதியிருந்தார்கள். அதுவும் தமிழில் எழுதவில்லை, ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார்கள். படம் கூட கீறியிருந்தார்கள், வரைந்திருந்தார்கள். எனது ஆசிரியரின் படம் கீறப்பட்டிருந்து, மற்றது ஒரு முத்திரைகள் எல்லாம் கீறப்பட்டிருந்தது. இன்றையும் வைத்திருக்கின்றேன். அது அவ்வளவுக்கு மக்களின் மனதை கவர்ந்திருந்தது என்றதால் எனக்கு அது மிகவும் விருப்பமான ஒரு இறுதி நிகழ்ச்சியும் கூட. எனது மண்ணின், சொந்த மண்ணின் இறுதி அவை காற்றுகள். ஆமாம், நீங்கள் கூறும் பொழுதே உணர முடிகிறது. அந்த அவை காற்றுகளின் பின் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில், தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் இப்பொழுது நீங்கள் நடன பணியை நடத்தி வருகிறீர்கள். கம்பன் மேடை என்பது மிக முக்கியமான மேடை இலங்கையை பொறுத்த வரைக்கும். யாழ் கம்பன் மேடையாக இருக்கட்டும் அல்லது கொழும்பு கம்பன் மேடையாக இருக்கட்டும், எவ்வாறான நிகழ்வுகளும் முத்தமிழ் நிகழ்வுகளும் மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இங்கு பரவலாக பேசப்பட்ட, அதாவது உலக புகழ் பூத்த ஒரு மேடையாக இருக்கிறது கம்பன் மேடை. அந்த மேடை உங்களுக்கு மிக அழகான அனுபவத்தினை தந்திருக்கிறது. அதை விட நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த அரங்கை, அந்த நிகழ்வினை உங்களுக்காக நெறியாழ்கை செய்து அமைத்து தந்தது ஒரு கலாக்கியத்தை சாந்தினி சிவதேசன் அம்மையார் அவர்கள். அவரை பற்றித்தான் நாங்கள் அடுத்த நூழைய போகிறோம். காரணம், சிட்னி கலாபவனம் என்பதனை பார்க்கும் பொழுதே கொக்குவில் கலாபவனம் உடனடியாக கண்ணுக்கு ஞாபகம் வரும். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இந்தியாவில் எவ்வாறு நாங்கள் கலாக்ஷேத்ராவின் ஊடாக ஒரு பரிபூரண ஒரு கற்பித்தலையும் கற்றலையும் உணர முடிகிறதோ, அவ்வகையிலான ஒரு கற்பித்தலும் கற்றலின் களமாக இருந்தது பல தசாப்தங்களாக இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கலைக்கூடமாக இருப்பது கலாபவனம். அந்த கலாபவனத்தில் அதுவும் நீங்களாகவே விரும்பி சென்று, உங்களது ஆசிரியர் இவரிடம்தான் நான் கற்க வேண்டும் என்று 10 வயதில் மிகச் சிறுமியாக இருக்கும் பொழுதே நீங்கள் விரும்பி சென்று அங்கு பயில ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த பயணம் என்பது இன்று வரை உங்களுக்கு உங்களோடு துணை நிற்கிறது, உங்களோடு நிலையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு அழகான ஒரு வெளிப்படையான எடுத்துக்காட்டாக இருப்பது சிட்னி கலாபவனம் என்கின்ற நாமம். இந்த பேரினை நீங்கள் சூட்டும் பொழுதும் உங்களது ஆசிரியரோடான உங்கள் உறவு பற்றியும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல் முறையில் எனது நாட்டை விட்டு செல்வதற்கு நான் இணங்கவில்லை, எனக்கு விருப்பமும் இல்லை. எனது நாட்டிலேயே நான் படித்த படிப்பை, சேவையை ஆற்ற வேண்டும் என்றுதான் எனது பரிபூர்ணமான விருப்பமாக இருந்து கொண்டிருந்தது. சூழ்நிலை காரணமாக இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் நாம் நியூசிலாந்துக்கு இடம்பெயர்ந்த பின்னர் எனக்கு எந்த நேரமும்
மண்ணின் நினைப்பும் எமது தேசத்தின் நினைப்பும் அங்கே நாம் நடனம் கற்றது கற்பித்தது அங்கே அவை காட்டின இந்த நினைவுகள் தான் என்னால் மறக்க முடியாமல் இருந்தது. இதன் மூலமாக எந்த நேரமும் எனது குருவை பற்றிய சிந்தனையும் எனது நடனத்தை பற்றிய சிந்தனையும் எனது ஒரே இந்த பயிற்சி காலங்கள் எல்லாம் மறக்க முடியாமல் இருந்ததன் காரணமாக நான் எனது நடன பள்ளியை ஆரம்பிப்போம் என்று சிந்தித்த போது எனது குருவையும் எனது பாடசாலையினையும் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக எனக்கு தென்பட்டதன் காரணமாக யோசித்துக் கொண்டிருந்ததால ஓகே, இந்த கலாபவனம் என்றதை மாத்தி நான் நியூசிலாந்து கலாபவனம் என்று அங்கு வைத்திருந்தேன். அதுக்கு பின்பாடு கணவரின் வேலை வாய்ப்பு காரணமாக இங்கு இடம்பெற வேண்டியிருந்ததுனால் இங்கு வந்த பின்னர் அதனை சிட்டி கலாபவனம் என மாத்திக்கொண்டேன். அப்படி மாற்றியதனால் எனக்கு ஒரு உணர்வு என்னுடனேயே எனது குரு இருப்பதாக நான் என்னில் உணர்ந்து கொள்வேன். எனக்கு அவர் எப்பொழுதும் அவரது ஆசீர்வாதம் இருந்து கொண்டிருப்பதாக எனக்குள் ஒரு உணர்வு. அந்த உணர்வு மட்டுமே எனக்கு இந்த கலைக்கு இவ்வளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கின்றது என்று எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று. அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இதுவரை வந்து வருகிறேன். இது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கூட குறிப்பிடலாம். அதாவது குருவை பற்றி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு அந்த நாங்கள் எங்கு நடனம் பயின்றோமோ அந்த நடனப்பள்ளியின் பெயரில் ஒரு அங்கமே உங்களது நடனப்பள்ளியிலும் இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வரம் என்றுதான் கூற வேண்டும். சிட்னி கலாபவனம் மாதிரி வேறு ஏதேனும் நாடுகளில் கூட இந்த கலாபவனம் என்ற பெயரின் அடிப்படையில் வேறு நடனப்பள்ளிகள் இருப்பதாக உங்களுக்கு தெரிகிறதா? ஆமாம், எனக்கு தெரிந்த வரையில் எனது குருவின் தங்கை குமுதினி அக்கா கனடாவில் கலாபவனம் என்ற பெயரில் இருப்பதாகத்தான் எனக்கு அப்படி ஒரு சிந்தனை, அப்படித்தான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மறந்துட்டேன். ஆனா உண்மையில் அவ அப்படி வைத்திருப்பதாகத்தான் எனக்கு நினைவிருக்கிறது. ஆமா, கலாபவனத்தினது அனுபவங்கள் பற்றியும் குரு சாந்தினி அம்மா இரம்பு சுப்பையா மாஸ்டர் அவர்களின் கற்பித்தல் நெறி பற்றியும் பல தடவைகள் நாங்கள் ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினூடாக பேசி இருக்கிறோம். எனவே அதை தவிர அம்மாவின் நெறியாழ்கையில் அவரது வழிகாட்டலில் நீங்கள் செய்த ஆற்றுகை நிகழ்வுகளில் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்று எங்களது உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தில் கூட உறுப்பினராக இருக்கின்றார், ஞானச்சிப்பியை அலங்கரித்திருக்கிறார் அருள்மோகன் ஐயா அவர்கள். அவரோட இணைந்து நீங்கள் பல நிகழ்வுகளை நடத்தியதாகவும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இவ்வாறான நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் எவ்வாறான வரவேற்பினை அந்த காலத்தில் வரவேற்பு இருந்தது? எந்த காலகட்டத்தில் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஆற்றுகை கலை நிகழ்வுகளை நீங்கள் நடாத்தி இருக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் போர்க்கால சூழ்நிலை, அவை காட்டுகைகள் வெகு குறைவாகவே இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருந்தும் கூட அவை காட்டுகை நிகழ்ச்சிகள் வரும்போது எனது ஆசிரியர் எம்மை அழைப்பார், அருள்மோகனையும் என்னையும் அழைத்து இப்படியான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று கேட்டு நமக்கு முறையாக பயிற்சிகளை வழங்கி அரங்கேற வைப்பார். இது தவிர எனக்கு இன்னொரு நினைவு இருக்கின்றது. எனக்கு திருமணமாகி ஒரு மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 1 மாதமோ 2 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது எமது முன்னிய கலைஞர், எமது ஆசிரியர், சங்கீத விரிவுரையாளர் ராம்நாதன் நுண்கலை பீடத்தில் திரு பத்மலிங்கம் அவருக்கு திருமணமானவுடன் மேடையில் அவை காட்டுகை செய்யாமல் விட்டுடுவோமோ என்ற ஒரு பயமோ அல்லது அவருக்கு ஒரு என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை. கூப்பிட்டு ஒரு நாள் என்னிடம் கேட்டார், திருமணமாகிவிட்டது, இனி இப்படியே அவை காட்டுகை இவ்வளவு நாளும் கற்ற கலை எல்லாம் அப்படியே விட்டு விடுவதா? இல்லை, நான் தொடர்ந்து நடனம் மேடையில் ஏறி அவை காட்டுகை அளிப்பேன் என்று அவரிடம் உறுதி பூண்டிருந்தேன். இது நடந்த ஒரு மாத காலத்தில் நமக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. வர்த்தகர் சங்கத்தினால் ஒரு நிதியுதவி வேண்டும் என்று. அப்பொழுது ஆசிரியர் கூப்பிட்டு, சாந்தினி மிஸ் கூப்பிட்டு அருள்மோகனையும் என்னையும் நடன பயிற்சிக்கு ஆரம்பித்து பயிற்சி செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில்
எனக்கு முதலாவது பிள்ளை வயிற்றில் தங்கிவிட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எனது தாயார் பயங்கரமான கோபத்தில் இருந்து கொண்டார், உடனடியாக நிப்பாட்ட சொல்லி. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், முதல் பிள்ளை என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு நடனம் பயிற்சி செய்வது, மேடையில் ஏறி ஆடுவது என்று சொன்னால் பெற்றோர்கள் விட மாட்டார்கள். அப்பொழுது எனது தாய் ஒரே கரைச்சல் தந்து கொண்டே இருப்பார், நிப்பாட்டு சொல்லி என்று. அப்ப இது என்ன செய்வதென்று தெரியாமல் நான் எனது கணவரிடம் இதை கதைத்து போது அவர் எனக்கு உற்சாகம் தந்தார். இல்லை, நீங்கள் இதை மேலும் பயிற்சி எடுத்து செய்யுங்கள், அவர்களது வீட்டுக்கு மட்டும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அப்ப அதை விடுத்து நாங்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இதனை ஒன்லி அருள்மோகனுக்கு மட்டும் இது தெரிய வந்திருந்தது, எனது ஆசிரியருக்கு சொல்லவில்லை. ஏன்னா அவர் கண்டிப்பு கட்டுப்பாடு எல்லாம் பயிற்சியில் தான், பயிற்சியில் நெறி தவறக்கூடாது, அது ஒரு சின்ன ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்பதில் வெகு கண்டிப்பான ஆசிரியர். ஆனா அதே நேரம் மறுபக்கம் என்று ஒன்று இருந்ததென்றால் அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவர் துடித்து போவார், அப்படி ஒரு ஆசிரியர். அப்ப இதை சொன்னால் அவர் எப்படி அந்த முழு பயிற்சிக்கும் என்ன பண்ணுவாருன்னு எனக்கே தெரியாது. ஓகேயா இல்ல செய்ய வேண்டாம்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியவில்லை. அப்ப அதனை அவருக்கு சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டோம். இது தவிர அவர் இன்னொரு ஐட்டம் 2 பேரையும் கூடுதலாக செய்ய சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு மட்டும் நான் மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். இது தவிர பத்மலிங்கம் சார் என்ன பண்ணாருன்னா, அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், பயிற்சி அளிக்கும் போது மூச்சு வாங்கும். ஏன்னா பிள்ளை வயிற்றில் இருப்பதால் கூடுதலான மூச்சு வாங்கல். அந்த மூச்சு வாங்கல் எனக்கு, நான் பேச்சு வாங்காத நேரமே இல்லை பயிற்சி செய்யும் போது. இதுக்குத்தான் சொல்றது, பாத்தியா கல்யாணத்தை முடிச்சுட்டா இப்ப பயிற்சி இல்லாத மூச்சு வாங்குறது அப்படி இப்படி என்று பேசிட்டே இருப்பேன். இவ்வளவுக்கும் எல்லாமே பயிற்சி செய்து முடித்து இன்னொரு ஐட்டம் என்னால் செய்ய முடியாது, அல்மோன் செய்யட்டுக்கு முன்ன அவரிடம் மாத்தி விட்டுட்டு எல்லாம் செய்து மேடையில் ஏறி இறங்கின பின்புதான் எனது ஆசிரியரிடம் இப்படி எனது வயிற்றில் பிள்ளை உருவாகி இருக்கிறது, அவருக்கு என்ன செய்யறனே தெரியாமல் திகைத்து போனேன். அதை இப்படி ஒழித்து வைத்து செய்திருக்கின்றோம் என்ற நாங்கள் குரு உண்மையிலேயே அதை விளம்பரப்படுத்தி விட்டார்கள். அடுத்த பிரச்சனை, அப்ப எங்களால அதை என்ன மாற்றினு நான் சொல்ல முடியாது. ஒன்று ஒப்புக்கொண்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் என்று சொல்லி ஒன்று அவை காட்டிய வெளிக்கிட போறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு அதை விளம்பரப்படுத்தி எல்லாம் செய்து முடிந்த பின்னர் நாங்கள் மாற்றம் என்று சொல்வது கலைஞருக்கு அழகில்லை என்று ஒரு காரணம் அடுத்ததாக இருந்து கொண்டிருந்தது. அது ஆனா ஆசிரியருக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது, நல்ல பேரும் புகழும் வந்திருந்தது எங்களுக்கு. அதுலதான் எங்களுக்கு தங்க பதக்கம் 3 பேருக்கும் அளித்து கௌரவித்திருந்தார்கள். அதுல ஆமாம், சற்று வித்தியாசமாக ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களது ஆரம்ப கற்கை நெறி பற்றி இல்லாமல் அவைக்காற்றுகை பற்றி கேட்டதற்கான ஒரு காரணமும் கூட இப்போ ஞானச்சிற்பி நேயர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு ஆற்றுகை கலைஞராக நீங்கள் எத்தனை தூரம் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள், உண்மையாக ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு மட்டுமே சான்று பகிர்ந்தது. ஆமா, குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்கள் கணவரின் ஒத்துழைப்பு பற்றி. இன்று வரை நீங்கள் நாட்டிய பள்ளியை இத்தனை சிறப்பாக நடத்துவதற்கு உங்கள் கணவரதும் உங்களது குடும்பத்தினதும் ஒத்துழைப்பு மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம். காரணம், நீங்கள் உங்களோடு அவர் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளின் ஒத்துழைப்பு. நீங்கள் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று கனவு கண்டீர்கள், அந்த கனவினை உங்கள் மகன் இப்பொழுது நிறைவேற்றி இருக்கிறார். ஒருவர் மருத்துவராகவும், ஒருவர் கணக்கியலிலும், ஒருவர் பொறியியல் துறையிலும் ஈடுபட்டிருக்கின்ற வித்தியாசமான துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களது துறைகளில் அவர்களது துறை தோர்ந்த ஞானத்தினையும் அவர்கள் தேடிய விடயங்களையும் இன்று அவர்கள் உங்கள் நாட்டியத்திற்காகவும் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அவர்கள் கலையின் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கலைகளையும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களது கலை ஞானமும் உங்களது சிற்பி கலாபவனத்தினை எவ்வாறு மெருகேற்ற வேண்டும், இன்னும் எவ்வாறு சிறப்படைய செய்ய வேண்டும் என்பதிலும் அவரவர் துறைகளில் இருந்த பல தேடல்களையும் உங்கள் நாட்டியத்துக்காக வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து நீங்கள் பல விடயங்களை மாணவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தினர் பற்றியும், அது குறிப்பாக உங்கள் நாட்டிய பள்ளியை தற்பொழுது ஒரு கற்பித்தலிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் மகள் பற்றியும் நீங்க பதிவிடும். மகளை பற்றி கேட்கிறீர்களா? மகள் ஒரு பக்கம் அவருக்கு நடனம் என்றால் உண்மையில்
ஒரு பைத்தியம் என்றே சொல்ல வேண்டும். சிறு வயசில் இருந்தே அவரது 2008 என்று நினைக்கின்றேன், நமது பாடசாலை வருடாந்த நிகழ்ச்சிக்காக தயார் செய்து கொண்டிருந்த நேரம் இவருக்கு 3 வயசு இருக்கும். இப்ப குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடலுக்கு ஒரு மாணவிக்கு அதனை பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். இவர் அங்கு வந்திருந்து பார்த்து கொண்டிருந்து விட்டு எழும்பி வீட்டுக்குள்ள வந்து விடுவார். இப்படியே போய் வந்து கொண்டிருப்பார். பிறகு வந்து பார்த்தா அந்த பாடலை அவர் பாடின விதம் முழுமையாக பாட தெரியாது. குறை ஒன்றும் இல்லை மறை ஓத்தி கண்ணா என்று சிறு வயசு நப்பியோடு பாடி கொண்டிருந்தார். அதற்கு பிறகும் அவருக்கு நடனம் பயில விருப்பம் என்று சொல்லி அடிக்கடி வந்து கொண்டிருப்பார். நான் அவரை சேர்ப்பதில்லை. ஏன்னா எனது ஆசிரியரிடம் நாங்கள் பயிலும் போது நாங்கள் சிறு பிள்ளையிலிருந்து மேலேயே ஒரு 3.5 வயசு 4 வயசுலாம் நாங்கள் படிப்பிக்கிறது இல்லைத்தானே அந்த நேரம். அதே போல நான் இவர் இப்போதைக்கு படிப்ப தேவையில்லை என்று விட்டுவிட்டேன். அதன் பிறகு இவர் என்ன செய்திருந்தார் என்ன, அங்கே வந்திருப்பார், நடன அறையில் வந்திருப்பார். பிறகு எழும்பி கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள் வந்து விடுவார், திருப்பி போவார், திருப்பி வருவார். இவர் என்ன போய் வாரார், என்ன செய்கிறாருன்னு எனக்கு புரியவில்லை. ஒரு நேரம் நான் வீட்டுக்கு வந்து நடன அறையிலிருந்து வீட்டுக்கு வந்து புத்தகம் ஒன்று எடுப்பதற்கு வந்திருந்தேன். அந்த நேரம் பெரிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ரூம் ஒரு அறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அப்ப நான் எனது கணவரின் தாயார் இருந்து அவர்கிட்ட கடை என்ன சத்தம் கேட்கிறது அறையில்லைங்க, அறைக்குள்ள நடன பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். உண்மையிலேயே நான் ஏங்கி போனேன், என்ன நடந்தது என்று ஏங்கி போனேன். கதவை மெல்லமா திறந்து பார்த்தேன். கணவரது அப்பா, அவர் தான் இவரது பார்வையாளர். அவர் கட்டிலில் இருந்து எழும்பி பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் தண்ட பாட்டுக்கு கண்ணாடியை பார்த்து தானே அரமண்டியில் இருந்து இப்படி இருக்க வேண்டும், இல்லை இப்படி திருப்ப வேண்டும், இது பிழை என்று தானே தன்னை சொல்லி சொல்லி தண்ட பாட்டுக்கு திருத்தி கொண்டிருந்தார். அவருக்கு தெரியாது நான் கதவு இடைவெளியில் பார்த்து கொண்டிருந்தது. அப்படியே விட்டு நான் வந்து விட்டேன். இதற்கு முதல் வந்த விஜயதசமியில் தான் அப்பாவும் பிள்ளையுமாக ஒரு தட்டோடு வந்திருந்தார்கள் நடன அறையில். விஜயதசமிக்கு எல்லாரும் வந்து போய்கொண்டிருந்தார்கள். அப்பாவும் மகளுமா ஒரு தட்டோட எனக்கு கொண்டு, நான் திரும்பி என்னன்னு பார்த்து கொண்டிருந்தேன். இல்ல இன்றைக்கு தொடக்கி விடுங்கோண்டு அப்பா பிள்ளைங்க. அப்ப அன்று தொடக்கி விட்டதோட நான் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி தான் நான் முன்னாடி சொன்னது. அதுக்கு பிறகுதான் நான் பார்த்தேன், அவ்வளவு ஆசையா இருக்கிறாரேன்னு பார்த்துட்டு ஒரு சின்ன கிளாஸ்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த கிளாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் எப்படி என்னுடைய ஆசிரியரிடம் பயபக்தியாக படித்தனும் அந்த சின்ன வயது, இப்ப நான் சொல்ல மாட்டேன் அப்படி பயபக்தியா இருக்கிறேன்னு, அவ்வளவுக்கு வளர்ந்துட்டேன். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் எப்படி எங்க டீச்சர்கிட்ட படிச்சனோ அதே மாதிரி இருப்பா. மற்ற பிள்ளைக்கு அரமண்டி சரியில்லை என்று நான் சொன்னேன்னா இவ தண்டை அரமண்டியை பார்த்து தான் அரமண்டியில இருப்பா. அது அப்படி ஒரு இதை பழகி கொண்டு வந்திருந்தேன். இப்பவும் அவ விருப்பம் பிராக்டிஸ் பண்றது இதால மட்டும்தான். எனக்கு அவளால தான் இந்த ஒரு போன வருடம் இந்த பேண்டமிக் பாத்தீங்கன்னா கொரோனா வந்த பிரச்சனையால மாணவர்கள் நமது பெற்றோர்கள் ஒரே தொலைபேசி மூலம் எங்களுக்கு பிள்ளைகள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது, இது ஏதாவது நீங்கள் பயிற்சி செய்து அதை வீடியோ செய்து அனுப்புங்கள் என்றால் எல்லா விதமாகவும் இமெயில் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எல்லாம் அனுப்பி பார்த்து சில பேருக்கு ஓபன் பண்ண கஷ்டமா இருந்தது. அந்த சமயம் பார்த்துத்தான் என்ன செய்வதென்று யோசிச்சு கொண்டே இருந்தேன். எப்படியாவது செய்ய வேணும் என்று யோசிச்சு கொண்டிருந்த நேரம் தான் எனது மூத்த மகன் சொன்னார், நீங்கள் இவத்தானே டான்ஸ் பண்ணுவதானே, இவ கொண்டு ஒரு வீடியோ மாதிரி செய்வோம், நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க, நான் யூடியூப் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல போட்டா பிள்ளைகள் எல்லாரும் வீட்டை பிராக்டிஸ் பண்ணலாமே என்று. அதன் மூலம் தான் ஓகே அப்படி என்ன அப்படி செய்து பார்க்கலாம்னு தான் வெளிக்கிட்டு அவ ஓமண்டு ஒத்துழைச்சு வந்தபடி அவ்வளவு நேரம் டயர்டா இருக்குன்னு திருப்பி செய்து அவ்வளவு நான் நினைக்கிறேன் முக்காவாசி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் போட வேண்டி இருக்க வேணும், போட்டிருக்கு. அதுல போட்டு மகன் அதையெல்லாம் 2வது மகன் அதை வீடியோ பண்ணி எடிட் பண்ணி எல்லாம் கொடுத்திருந்தார். மூத்த மகன் அதில் யூடியூப் சேனல் எல்லாமே அவற்றை பொறுப்பு தான். நான் அது என்ன நடக்குது, யார் கமெண்ட் போறோம் ஒன்றுமே பார்க்கறதுக்கு நேரமும் கிடைக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. அப்ப அப்படி ஒன்று செய்ததால இப்ப எனக்கு ஒரு
பிரச்சனை இல்லை. இந்த டைம் பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணாம இல்லை. இப்ப எங்களுக்கு லாக்டவுன் இங்க நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கிழமை நீடித்திருக்கிறார்கள். ஆனா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனி நெக்ஸ்ட் வீக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியாது, பார்க்க வேணும். நல்ல வரவேற்பு இருக்கிறது. இங்க மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, அதை நான் நினைக்கிறேன் இந்தியாவில இருந்து கூட எனக்கு அதை நல்ல இது கமெண்ட் போட்டிருந்தாங்க, தங்களுக்கு இது ஈஸியா இருக்கிறதுன்னு சொல்லியிருந்து. ஆமாம், நீங்கள் இந்த பொது முடக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களது சிட்னி கலாபவனம் வலையொலியின் ஊடாக நீங்கள் பல அரிய விடயங்களையும் இன்னும் இந்த நாட்டிய உலகிற்கு வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல உங்களது மகள் அவர் தற்பொழுது கற்பித்தலிலும் ஈடுபட்டிருக்கிறார் என்பதனை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் எங்களோடு உரையாடும் பொழுது. அதே போல அரங்கேற்றம் கண்டவர், இவ்வாறு உங்கள் மகள் மட்டுமல்ல மாணவர்கள் பலரும் அரங்கேற்ற மேடைகளை சிறப்பித்திருக்கிறார்கள், அரங்கேற்றம் கண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களது ஆக்கங்கள், அதாவது புத்தாக்கங்களிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு நாட்டிய நாடகங்கள் அமைத்தல் அல்லது உங்களது சில உருப்படிகளுக்கு நீங்கள் நெறியாட்சி செய்தல் என்பவற்றினையும் நீங்கள் முக்கிய ஒரு விடயமாகவும் கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகிறீர்கள். அந்த வகையில் நீங்கள் அவ்வாறான ஆக்கங்களினை நீங்களே, அதாவது நாட்டிய நாடகங்கள் அமைத்தல் அல்லது ஒரு நெறியாட்சி செய்தல் போன்ற விடயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துகின்ற விடயங்கள் எவற்றினை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அந்த வகையில் சிட்னி கலாபவனத்தின் ஊடாக நீங்கள் நடத்திய நிகழ்வுகள் பற்றியும் இங்கு அறியத்தர. நாங்க ஒரு நாடகம், நாட்டிய நாடகம் அருமையா ஒரு அபயகரம் என்ற நடன ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிதியுதவிக்காக வருடாந்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் நமக்கு ஒரு ஐவகை எமது நாட்டில் உள்ள 5 ஈஸ்வரங்கள், அந்த 5 ஈஸ்வரங்களை பற்றி 25வது விழாவில் ஒவ்வொரு ஆசிரியரிடம் 5 ஆசிரியர்கள் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில், அபயகரம் நிகழ்ச்சியில் 5 ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த 5 ஆசிரியர்களும் 5 ஈஸ்வரங்களையும் எடுத்து செய்வதற்கு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார்கள். அப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் அவர்கள் ஒரே தராதரம், ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒன்றை கொடுத்து அப்படி இல்லாமல் 5 ஈஸ்வரங்களையும் அவர்கள் குழுக்கள் முறையிலேயே அவருக்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் குழுக்கள் முறையில் எம்மை தெரிவு செய்து எடுத்தார்கள். அடுத்த அந்த நேரம் எனக்கு திருக்கேதீஸ்வரம் வந்திருந்தது. அந்த ஆசிரியர் ஒன்று ஜெயலட்சுமி கந்தையா மிஸ், மற்றது பத்மரஞ்சினி உமாசங்கர் மிஸ், அனுஷா தர்மராஜா மிஸ், மற்றது கிருஷ்ணா சேகரன் மிஸ், மற்றது 5வது என்னிடம். அந்த திருக்கேதீஸ்வரம் என்று சொல்லும் போது என்ன செய்வது, அதை வைத்துக்கொண்டு டான்ஸ் ட்ராமா செய்ய வேண்டுமே என்று யோசிச்சு கொண்டிருந்தோம். எமக்கு புத்தகங்கள் எல்லாம் தந்திருந்தார்கள், அதற்கேற்ற மாதிரி என்னென்ன நாங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது எப்ப என்ன ஏதாவது ஒன்று தொடங்குவதென்றாலும் எனது குருவிடம் ஆலோசனை கேட்பேன், இல்லை என்றால் எனது நண்பரிடம் ஆலோசனை கேட்பேன். நண்பரின் போது அறிமுகத்தைத்தான் நான் குறிப்பிடுகிறேன். அப்பொழுது எனது குருவிடம் எமது நேரம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். உங்களது நேரமும் எங்களது நேரமும் ஒத்து போகாது. ஆனவரையால் குருவோடு கதைப்பதென்றால் நான் இரவு வெகு நேரம் முழித்திருந்து அப்படித்தான் கதைக்க வேண்டி சில வேளை வருகிறது. அப்ப நண்பருடன் கதைத்திருந்தேன், என்ன செய்யலாம் இது என்று. அப்ப அவர் சொன்னார், எனக்கு அவர் தான் இதுக்கு உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். இப்ப எல்லாருமே இப்ப 5 ஈஸ்வரமும் எடுத்து மற்ற 4 ஆசிரியர்களும் டான்ஸ் ட்ராமா தானே செய்ய போகிறார்கள். அப்ப வித்தியாசமா பர்ணத்தை செய்யலாமே நாங்கள். அப்ப ஓகே பர்ணம் செய்யலாம்னா அப்ப என்ன செய்யலாம், தனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்ப சொன்னார். புக்ல இருந்து தான் வர்ணத்தை எழுதி தருகிறேன் என்று. அவர் தான் அந்த வர்ணம் திருக்கேதீஸ்வரம் வர்ணம் என்று எழுதி தந்தது. அவர் வர்ணம் எழுதினது கர்மோன் முருகையா. அதனை பிறகு இங்க மிகவும் சிறந்த பாடகர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கும், அகிலன் சிவானந்தன். அவரிடம் அந்த வர்ணத்தை ஒப்படைத்திருந்தோம். அவர் அதை எல்லாம் இசையமைத்து நல்ல முறைப்படி நல்ல ஸ்வரங்கள் நல்ல வித்தியாசமான முறையில் அமைத்து அதை திருப்பி என்னிடம் தந்த போது அதை நாங்கள் நெறியாழ்கை செய்திருந்தோம். நெறியாழ்கை செய்து இந்த நடனம் அமைத்து அது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு குறிப்பிட்டிருந்த நேரம் ஒரு 2 மாதத்துக்குள்ளதான் உள்ளேதான் இந்த டைம் இருந்திருந்தது.
அதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்து கொண்டிருந்து பிள்ளைகளும் ஒழுங்காக வரமாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இங்கே சீனியர்ஸ் இருக்கிறார்கள், நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த அவர்களது வேலை, அவர்களது பல்கலைக்கழக அந்த சோதனைகள், அந்த அசைன்மெண்ட்கள் இப்படி ஒழுங்காக வரமாட்டார்கள். அப்ப அவர்களை என்ன செய்வதென்று யோசிக்கும் போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்களை முதல் எந்த நாள் அவர்கள் வரலாம் என்று எனக்கு ஒரு அட்டவணை போட்டு தர சொன்னேன். அதே அட்டவணை போட்டு தந்தார்கள். திங்கட்கிழமை யார் வரலாம். அப்ப நான் என்னுடைய பாட்டுக்கு நான் ஒரு அட்டவணை போட்டிருந்தேன். ஓகே, திங்கட்கிழமை என்றால் நான் இந்த முதல் தீர்மானம் திங்கட்கிழமை பழக்குவது, செவ்வாய்க்கிழமை என்றால் அந்த பல்லவி பழக்கிறது, அப்படியே ஒரு முறையாக போட்டு வைத்திருந்தேன். அப்ப யார் திங்கட்கிழமை வர்றார்களோ அவர்கள் அந்த தீர்மானம் மட்டும்தான் செய்யலாம். ஒன்லி திங்கட்கிழமை மட்டும் வருபவர்கள். இப்படி போட்டு வைத்திருந்தபடியால் எனக்கு இலகுவாக அந்த 2 மாதத்தில் வெகு திறமையாக அவர்களை கொண்டு என்னால் ஆற்றுகைப்படுத்த முடிந்தது. என்னால் அந்த வர்ணம் அவர்களது அபியாரத்திலையும் அது உண்மையில் எல்லாராலும் வரவேற்கப்பட்டது. அது வெகு சிறப்பாக இருந்தது. இன்றைக்கும் அது நல்லா இருக்கின்றது. திருப்பி நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஜதியில் கொஞ்சம் வித்தியாசமா போட வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றோம். அதை முடித்த பிறகுதான் அதை முழுமையாக ஒருக்கா நாங்கள் அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இருக்கிறோம். சரியா? ஆமாம். அதே போல நீங்கள் சிவகாமியின் சபதம் நாட்டிய நாடகத்திலும் உங்களது மாணவர்கள் ஒரு சிறப்பான பங்களிப்பினை ஆற்றி இருக்கிறார்கள். அது இந்திய கலைஞர்களோடு அதை நாட்டிய நாடகம் என்று சொல்வதை விட முரளிதரன் சார் சொல்லுவார், அதை இசை என்னன்னு சொல்லுவார், மியூசிக்கல், டான்ஸ் மியூசிக்கல் என்ற வேர்ட் தான் பாவிப்பார். அது பரதநாட்டியமோ டான்ஸ் டிராமாவோ நாட்டிய நாடகம் என்ற பெயர் இல்லை, இசை நடனம் என்ற ஒரு பெயரில் தான் அவர் குறிப்பிட்டிருப்பார். என்று அதில் தனிய பரதநாட்டியம் என்று வருவது குறைவு. அவற்றை நிகழ்ச்சி அந்த அப்படியான ஒரு நிகழ்ச்சியில அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் இந்த காரணம் அவர் சொல்லுவார், எல்லா மக்களையும் தான் கவர்வதற்காக அப்படி போட்டிருக்கின்றேன் என்று. ஆனால் சிவகாமியின் சபதத்தில் முழுமையாக கூடுதலான பரதநாட்டியம் தான் அதில் இடம்பெற்றிருந்தது. என்ன, சிவகாமி அந்த கதையே ஒரு நடன சிப்பியின் மகள் ஒரு நடன மணியின் கதை என்றபடியால் அது முழுமையான பரதநாட்டியம் தான் கூடுதலாக அதில் இடம்பெற்றிருந்தது. இதையும் தவிர வேறையும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று, எனது முதல் அரங்கேற்றம் நிவேதா சரவணன் அவர்களது அரங்கேற்றத்தில் ஒரு இந்த காளிங்க நர்த்தன தில்லானா ஒன்று அமைத்திருந்தேன். அந்த ஒரு தில்லானா அடையார் லக்ஷ்மண் சார் அதற்கு பிரதம விருந்தினராக வந்திருந்தார். அவர் அந்த காளிங்க நர்த்தன தில்லானாவை பார்த்து அவர் முதல் நாள் தான் இறங்கியிருந்தார். அப்ப அந்த முதல் நாள் அவர் அந்த ஒத்திகையை பார்க்கும் பொழுது கூப்பிட்டு கேட்டார், அது யார் கோரியோகிராஃப் பண்ணது என்று. அப்பொழுதுதான் எனக்கு தெரியாத, நாங்கள் எங்கேயாவது ஏதாவது தாளம் போல விட்டிருப்போமா என்ற ஒரு சந்தேகத்தில் அதை நான் தான் அந்த அமைத்திருந்தேன், ஏதாவது பிழை இருக்கிறதா என்று கேட்கும்போது அவர் அதை சொன்னார், அது தனக்கு திருப்பி பார்க்கணும் போல இருக்குது, நல்லா இருக்குது என்று சொல்லி. அந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி என்ற அவரது வாயால் அது நல்லாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு நிகழ்வாக. ஆமாம், அடையார் லட்சுமணன் ஐயா போன்ற சிறந்த மகான்கள், பெரிய குருமாரின் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் கிடைப்பது என்பதே ஒரு பெரிய வரம் தான். அவர்களை ஒரு முறை சொன்னாலும் என்றைக்குமே எங்களுக்கு காதுக்குள்ள எதிரொலித்துக் கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வகையிலான வாழ்த்துக்கள் அவரிடம். நீங்கள் அடையார் லட்சுமணன் ஐயாவிடம் நட்டுவாங்கத்திற்கான பயிற்சியினையும் நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்து ஒருத்தர். அதே போல உங்களோட நாட்டிய நாடகங்கள் இன்னும் குறிப்பிட வேண்டும் என்றால் பக்த பிரகலாதன், திக்கு தெரியாத காட்டில், சிதம்பர குறவஞ்சி போன்ற பல நாடகங்களும் கீர்த்தனங்களும் பதங்களும் வர்ணங்களும் என ஏராளமான விடயங்களை நீங்கள் நெறியாழ்கை செய்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதே போல உங்களது மாணவர்கள், அதாவது சிட்னி கலாபவத்தின் ஊடாக உங்களது மாணவர்கள் பலருக்கும் நீங்கள் நடன அரங்கேற்றங்களை செய்திருக்கிறீர்கள்.
அவர்களுக்கான பரீட்சைகளில் தோற்றுவதற்கும் ஆசிரியர் தரத்தில் பட்டம் பெற்றவர்களாக டிப்ளமா விசேட சித்தி பெற்ற மாணவர்களாகவும் உருவாக்கி இருக்கிறீர்கள். அவர்களுக்காக நாட்டிய சூடாமணி என்ற பட்டத்தினையும் நீங்கள் வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு மாணவர்கள் நிறைந்து இருக்கின்ற ஒரு சிட்னி கலாபவனத்தின் ஆரம்ப காலத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை பற்றியும் எவ்வகையில் இந்த கலாபவனம் உருப்பெறப் போகின்றது என்ற ஒரு எண்ணங்களோடும் நீங்கள் ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளும். ஆரம்ப காலத்தில் நமது நாட்டை விட்டு இங்கு வரும்போது எம்மை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை. எப்படி தராதரமா இருப்போமா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. அதனால் நாம் யாரையுமே குற்றம் குறை ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் வரும்போது மாணவர்கள் மிக அருமையாகத்தான் வருவார்கள். ஒரு ஆள் 2 பேர் அப்படியே வந்து கொண்டிருப்பார்கள். ஆரம்ப காலத்தில் நான் அப்படித்தான் ஆரம்பித்திருந்தேன். ஆரம்பித்து வரும்போது கூட பல சோதனைகள் மத்தியில் தான் இந்த நிலைமைக்கு வந்திருந்தோம். சில பேர் கற்பித்த முறை கற்பிக்க தெரியாது, நீ இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம் என்று கூட என்னிடம் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இது நானே பயிற்சி, இதுதான் எனது தொழில் என்று நான் கற்று இதையே நான் ஆற்றுகைப்படுத்த வேண்டும், மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் வந்தமையால் அதை எல்லாவற்றையும் மனத்துள்ளே போட்டு வைத்துக்கொண்டு நான் எப்படியும் எனது மாணவர்களை ஒரு திறமையான ஒரு மாணவர்களாக உருவாக்கி கொண்டு வந்து அதன் பின்னர் மக்களை எப்படி இந்த நாட்டிய பள்ளி எப்படி நான் கற்பிக்கிறேன் என்ற எனது திறமையை மாணவர்கள் மூலம் கொண்டு வந்தால் அதை வெளிப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கில் மட்டுமே எனது மாணவர்களை படிப்பித்து அதை சிறப்பாக கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வந்து அவர்களது அவர்களுக்கு நேரம், அவர்கள் என்ன நேரத்துக்கு அவர்களுக்கு வசதியா இருக்கோ அந்த நேரத்துக்கு எனக்கு நேரத்தை நான் ஒதுக்கி மாத்தி அவர்களுக்கு ஏற்ற வகையில் அதனை கற்பித்து, மாணவர்களுக்கு பெற முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அதற்கு இன்னொரு வகுப்பு இலகுவாக அவர்களது நேரத்திற்கு மாத்தி கொடுத்து அதனை திருப்பி போட்டு அவர்களை சிறப்பாக படிப்பித்து அவர்களை மேடையில் ஏற்றி அவர்கள் மூலமாக இதனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்திருந்தேன். அந்த நேரத்தில் எமது பாடசாலை நிகழ்ச்சிகள் வருடாந்தம் இலவசமாகவே நடைபெற்று கொண்டிருந்தன. முரளிதரன் சார் வந்து ஒரு முறை மட்டுமே எமது நடனம் வெளி உலகம், அதாவது சிட்னி மாநகரில் பல கலைஞர்கள் மத்தியில் அந்த நடனம் உருவாக்கப்பட்டதனால் அன்றுதான் சிட்னி மாநகர் மக்களுக்கு கூடுதலாக சிட்னி கலாபவன மாணவர்களின் தரம் வெளிக்கொணரப்பட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதற்காக முரளிதரன் சாருக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவர் எங்களை முதலில் கொண்டு போய் வழியில் காட்ட வைத்து வருகிறேன் சிட்னியில். அதன் பிறகுதான் நமக்கு அபயகரம் மூலமாக 2 வருடம் தொடர்ந்து எமது ஆற்றுகை நடந்தமையால் அதன் மூலமாகவும் மக்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அதை விட அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு 10 வயது பிள்ளையோர் மயூரி சிவனேசன் அவர்களுக்கும் அரங்கேற்றம் செய்திருந்தோம். அந்த அரங்கேற்றம் செய்யும் போது என்னென்று எனக்கு அந்த அரங்கேற்றம் ஒவ்வொன்றும் சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அந்த மாணவிக்கு ஏற்ற மாதிரி உருப்படிகளை தெரிவு செய்தது ஒரு காரணம். 10 வயது பிள்ளைக்கு நாங்கள் ஒரு சிருங்கார பாவம் உள்ள வர்ணம் அதனை கொடுத்தால் அந்த பிள்ளையால் பிடிக்க முடியாது. அப்ப என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தால் எனக்கு 10 வயதில் அரங்கேற்றம் செய்வது விருப்பமே இல்லை. ஆனால் அவரது தாயார் சுவையினம் காரணமாக செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் அந்த அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதன் மூலம் என்ன செய்யலாம் என்று பார்த்து அன்னியை மறவேனடி என்ற ஒரு வர்ணம் தான் எடுத்திருந்தேன். அந்த நேரம் எனக்கு அதை எடுத்தமையால் அந்த பிள்ளைக்கு இலகுவாக சொல்லி கொடுத்த முடிந்தது. இப்படித்தான் நம்முடைய அம்மா வளர்த்திருந்தார், இப்படித்தான் நம்முடைய அப்பா எல்லாம் வளர்த்திருந்தார் சின்ன, அப்படி சொல்லி செய்ததில் அந்த பிள்ளை மிக சிறப்பாக மேடையில் ஆற்றுகைப்படுத்தியிருந்தார். அது வந்து அனைத்து ஆசிரியர்களும் எனக்கு வந்து அதற்கு எமது முன்னாள் விரிவுரையாளர் பத்மரஞ்சினி மாஷங்கர், அனுஷா தர்மராஜா எல்லோருமே வந்து அதை மிக சிறப்பாக சொன்னார்கள் அந்த பிள்ளையை ஆடினது.
அதையும் விட நிவேதா சரவணனும் அவர் எல்லா மாணவர்களுமே அரங்கேற்றம் செய்கிறது நான் குறைவு, மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் செய்வேன் என்று கேட்டால் தரமாக வந்த பிறகுதான் மேடையில் ஏற வேண்டும் என்றது கூடுதலாக யோசித்துக் கொண்டிருந்ததுனால கொஞ்சம் நேரம் தாமதமாகத்தான் மேடையில் ஏறுவார்கள். ஆமாம், சிட்னி கலாபவனத்தின் அரங்கேற்றத்தின் சிறப்பு பற்றி எங்களோட ஒரு அரங்கேற்றம் ஊடாக நீங்கள் பகிர்ந்திருத்தீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் 2000ஆம் ஆண்டு நீங்கள் உங்கள் முதல் மாணவியின் அரங்கேற்றத்தினை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். இன்று வரைக்கும் திறம்பட கவனமான முறையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை மட்டும் அரங்கேற்றுவது உங்களது வல்லமையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹிடன் ஐடல் போன்ற நிறுவனத்தினூடாக நடத்தப்பட்ட நிகழ்வுகள், இன்னும் பல உலக கலைஞர்களோடான நிகழ்வுகள் என பல நிகழ்வுகளை நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள். உங்கள் திறமைக்கு ஒரு சான்றாக நாட்டிய ஆச்சாரியா என்ற விருதினையும் நீங்கள் பெற்று உங்களது கலைத்துறையில் ஒரு நீண்ட பயணத்தினை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களிடம் இன்னும் சில கேள்விகளை கேட்பதற்காக நம்ம சங்கத்தின் செயலாளர் திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் அண்டையில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் சற்று நேரம் கையளிக்கிறேன். நன்றி திவ்யா. வணக்கம் டீச்சர். வணக்கம். அழகான உங்கள் உரையாடலில் இடைநடுவில் நானும் வருகின்றேன். எனது முதலாவது கேள்வி, நீங்கள் சிறு வயதில் 10 வயதுக்கு முதல் எங்கள் நாட்டின் போர்ச்சூழல் காரணமாக நீங்க பல ஆசிரியர்களிடம் கலைகள் நாட்டியத்தை கற்று வந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் அந்த சூழ்நிலையில் நீங்களும் உங்களை போன்ற மாணவர்களும் எதிர்கொண்ட சவால்கள், எப்படிப்பட்ட சவால்களை நீங்கள் மேற்கொண்டீர்கள் உங்கள் கலையை தொடர்வதற்கு? எங்களுடன் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கலை நாட்டு சூழ்நிலை காரணமாக என்று சொன்னால் எப்பொழுதும் நடனம் பயில செல்வதற்கு அந்த ஒவ்வொரு கிழமையும் நமக்கு தொடர்ந்து செல்ல முடியாத ஒரு காரணம் இருக்கலாம். நாட்டு சூழ்நிலையால் போக முடியாமல் இருக்கலாம். நேர தாமதம் அதற்கு முன்னர் நாங்கள் எவ்வளவு நேரமும் பயிற்சி செய்யலாம். இது ஒரு 6 மணிக்கு பின்னர் நாம வீடு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதை விட போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தவிர்த்து ஒரு என்ன சொல்வது, போர்க்கால சூழ்நிலை என்றால் நிச்சயமாக அனைவரும் அறிந்த ஒன்று. மற்றது நடனங்கள் என்ற மேடையில் நமக்கு ஆற்றுகைப்படுத்துற வாய்ப்புகளும் வெகு குறைவாக இருந்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் ஆசிரியரிடம் செல்ல வேண்டும் என்றால் நாம் எமது சைக்கிள் போய் வருவதுண்டு. சைக்கிள் தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எமது பெற்றோர்களும் நம்முடன் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஒன்று, அதொன்று பாதுகாப்பிற்காக அவர்களும் வர வேண்டிய நிர்பந்தம். மற்றது திடீரென்று போர் நிலை என்று சொன்னால் என்ன சோதனைகள் நமது நடனத்திலும் சரி மற்ற பாடங்களிலும் சரி சோதனைகள் நடக்காது. நமது சொல்ல போனால் நமது ராமநாதன் நுண்கலை பீடத்தில் கூட ஒரு வருடத்தில் நமக்கு போர்க்கால சூழ்நிலை காரணமாக நமது பரீட்சைகள் தாமதமாக பிந்தி அடுத்த வருடம் முற்பகுதியில் நடைபெற்றிருந்தது. இப்படி பல கஷ்டங்களின் மத்தியில் தான் நாம் படிக்க ஆவலாக இருக்கும் மாணவர்கள் எப்படியும் எவ்வளவு கஷ்டத்தின் நிமித்தமும் போயே ஆவார்கள். அனுபடியால் அனைவரும் அப்படி சென்றுதான் படித்திருந்தார்கள் அந்த போர்க்கால சூழ்நிலையில். மிக்க நன்றி டீச்சர். அடுத்ததாக, தற்பொழுது புலம்பெயர் நாட்டில் இன்னொரு ஆசிரியர் உங்கள் அருகில் வரும்போது நீங்கள் அதை விருப்பமாக, அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையா, அல்லது இன்னொருவர் வருகிறாரே என்ற போட்டி என்ற மனநிலையா உருவாகின்றது பொதுவாக கலைஞர்களுக்கு? உங்களுக்கு மட்டுமன்று அல்ல, பொதுவாக கலைஞர்கள் எமக்கு பிறகு வருவதை கேட்கிறீர்களா? நான் வந்ததன் பின்னால் வரும் கலைஞர்களை பற்றி கேட்கிறீர்களா அல்லது? ஆமாம், நீங்கள் வரும்போது முன்னர் இருந்த கலைஞர்கள் அவர்களுடைய மனநிலை, நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு பிறகு வர்ற கலைஞர்கள் ஆசிரியர்கள் வந்து நாட்டிய வகுப்புகளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தோன்றுமோ?
எனக்கு முன்னால் நான் வரும்போது எனக்கு முன்னால் இருந்த கலைஞர்கள் என்ன மாதிரி மனநிலைப்பட்டார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வந்ததன் பின்னால் எனக்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வரும்போது உண்மையிலேயே வரும்போது அவர்களும் என்னை மாதிரிதான் வந்திருப்பார்கள். இப்ப நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரிதான் அவர்களுடைய மனநிலையும் இருந்திருக்கும் அந்த நிலைமையில். ஆனபடியால் என்னை பொறுத்தவரையில் நான் யார் வந்து கேட்டாலும் உதவி செய்வேன். என்ன வகுப்புண்டாலும் இப்ப போன கிழமை கூட ஒரு ஆசிரியர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் கிட்டடியில் வந்தவர், அவரை இன்னொரு பாடசாலை ஒன்றில் நடன ஆசிரியர் தேவை என்று கேட்டிருந்தார்கள். என்னால் போக முடியாது, எனக்கு வீட்டிலேயே கற்பித்தலுக்கு நேரம் போகிறது. ஆனபடியால் அவரிடம் கேட்டிருந்தேன், அவருக்கு போக முடியுமா, நீங்கள் இப்ப தானே வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி போனா உங்களுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குமென்னு அவர் இன்றைக்கு நாளைக்கு தான் கதைத்துட்டு சொல்லுகின்றேன் என்று சொல்லியிருந்தேன். இது எனக்கு அவர்கள் வருவதால் இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருப்பதில்லை. என்னன்னு கேட்டா, நான் என்ன ஒவ்வொருத்திட்ட பாணியும் டிஃப்ரெண்ட். பாணி மீன்ஸ் ஒவ்வொருத்திட்ட நாங்கள் படிச்சது ஒரு ஆசிரியரிடம் இருந்தாலும் இப்ப நீங்கள் உங்களுக்குள் என்ன மாதிரி கற்பிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வைத்திருந்திருப்பீர்கள், நான் ஒரு விதமாக வைத்திருந்திருப்பேன். அப்ப அதே மாதிரி அவர்கள் ஏதாவது உதவி கேட்டால் நான் தாராளமாக செய்வேன். என்று மட்டுமில்லை, என்றைக்கு எந்த ஆசிரியர்கள் வந்தாலும் நான் தாராளமாக செய்வேன். அது உதாரணமாக இந்த யூடியூப் சேனல்ல பற்றி சொல்லியிருந்தேன். அந்த யூடியூப் சேனல் போடைக்குள்ள எனது மாணவர்கள், சிரேஷ்ட மாணவர்கள் கேட்டிருந்தார்கள், டீச்சர் நீங்கள் இதை யூடியூப்ல போட்டீங்கன்னு. எங்கட பள்ளிக்கூட பிள்ளைகள் மட்டும் இல்லையே, இதை வந்து எல்லாருமே பார்ப்பார்கள் எல்லாம், அப்ப மற்றவர்களுக்கும் எல்லாரும் நீங்க பாக்குறதுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு போடலாமே என்று எனக்கு ஒரு கேட்டிருந்தார்கள் எனது சிரேஷ்ட மாணவர்கள். அப்ப அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன், எனக்கு தெரிந்ததைத்தான் நான் இதுல சொல்லுவேன். எனக்கு தெரிந்ததை யாருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நான் ஒரு நாளும் தயங்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் வந்து கேட்டால் நான் தாராளமாக சொல்லிக் கொடுப்பேன். அது அனுபடியால் இது எனக்கு தெரிந்ததைத்தான் சொல்லிக் கொடுக்கிறேன். அது பிள்ளையாக இருந்தால் அவர்கள் படிக்காம விடலாம், யாருக்கு விருப்பம் என்றாலும் யாரும் படித்துக் கொள்ளலாம் என்றுதான் என்னுடைய நோக்கம் சொல்லியிருந்தேன். அவர்களை நான் தாராளமாக வரவேற்பேன். நல்ல சந்தோஷமாக அவர்கள் வந்தால் நான் என்ன உதவியும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக போட்டி பொறாமையின்றி அன்பாக பயணித்தால் கலையை நாங்கள் மென்மேலும் வளர்த்து கொள்ள இலகுவாக இருக்கும். ஆமா. அடுத்ததாக, புலம்பெயர் நாட்டில் நீங்கள் நாட்டியத்துறையில் இன்னும் எதிர்காலத்தில் எவ்வாறான மேலும் மேற்கொண்டு உங்கள் கலையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கங்கள் உங்களுக்குள் உண்டு? அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள. கலையை வளர்க்க வேண்டும். எனக்கு என்னை பொறுத்தவரை நான் கற்பித்தல் வந்து எனது குரு வழி வந்த கற்பித்தல். குரு வழி என்று சொல்ல போனால் எனது ஆசிரியர் கலாகீர்த்தி சாந்தினி சிவனேசன் அவர்கள் தான் என்னை சின்னனிலிருந்து தன் நெறிப்படுத்தி கொண்டு வந்து எனக்கு நட்வாங்கத்திலிருந்து சகலதும் என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டது அவர். அதை தவிர நான் எனது பல்கலைக்கழகத்தில் சென்ற போது அங்கு கற்பித்த விரிவுரையாளர்கள் அவர்கள் அதை மேலும் மெருகூட்டி, திருமதி பத்மரஞ்சி உமாசங்கர், திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அண்ட் திருமதி லீலா செல்வராஜா அவர்கள், அதை விட திருமதி கலாமதி அவர்கள், கலாமதி அக்காண்டு தான் சொல்லி எங்களுக்கு அப்போ பழக்கம். ஏனென்றால் எமது ஆசிரியரின் அவர் ஒரு சிரேஷ்ட மாணவி. இவர்கள் எல்லோரும் நம்மை மிகவும் மெருகூட்டி வளர்த்திருந்தார்கள். அந்த அவர்களின் கட்டுப்பாட்டில் வளர்ந்தது. ஒன்று சொல்ல வேண்டும், அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது எமக்கு ஒரு நாட்டுக்கூத்து பட்டறை ஒன்று அங்கே ஆரம்பித்திருந்தார்கள். அதுக்கு செல்வதற்கு கட்டாயம் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம். ஆனால் இங்கே எம்மை வந்து நாங்கள் பரதநாட்டியத்தை விட்டு மாறிடுவோமோ என்ற ஒரு பயம் எமது ஆசிரியர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. அப்ப அப்படி ஒரு அவ்வளவுக்கு எமது ஆசிரியர்கள், எமது விரிவுரையாளர்கள் எங்களை நேர்த்தியாக பரதநாட்டியத்தில் முறையாக பயில வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்து எங்களை அப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே முறையை நானும் பின்பற்றுவதற்கு விரும்புகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பரதநாட்டியத்தை முறையாக படிப்பிக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். அதை விட நான் மற்ற அங்கால மாறி அப்படி இப்படி என்று போறதில்லை.
இதனை நான் எனது மாணவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களை உணர்த்தி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கேன். யாராவது ஒரு பிள்ளையாவது இதை நீங்கள் முறையாக கொண்டு போகணும். மற்றதை மாற்றுவதற்கு நான் அது சொல்லவில்லை, எல்லாரும் செய்யலாம். இப்ப நீங்க விருப்பம் பண்ணா இன்னொன்னு செய்யலாம், அது பிரிமா இன்னொரு விடியம்ப ஓகே ஃபியூஷன் செய்து அது ஓகே, அது வேற ஒரு ஐட்டம் சொல்லி செய்யலாம். ஆனா பரதநாட்டியம் என்று செய்யும் போது அதை கலக்காமல் முறையாக அதுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் வருகின்றேன். அதே மாதிரி மற்ற ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். மற்றது இந்த பயிற்சி பட்டறைகளுக்கு போகும்போதும் ஆசிரியர்கள் மூலமாக அவர்கள் போகும்போது அவர்கள் அதனை வளர்த்து கொண்டு வரலாம். இதை நாம் நமக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நாம் அடுத்த சந்ததியினர் கட்டாயமாக எங்களை போல ஒரு தாங்களும் எங்களை விட திறமாகவே வந்து கொண்டிருப்பார்கள் என்பதுதான் எனது யோசனை. நிச்சயமாக உங்களுடைய நோக்கம் இறை அருளால் மென்மேலும் வளர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நேரம் நீங்கள் ஒரு சில நிறைய புகைப்படங்கள் எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள். அதில் ஒரு சில படங்களை உங்களுடன் பகிர்கின்றேன். அதில் உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது உங்கள் மனதில் என்று எங்களோட கலந்துரையாடினால் மிக அழகாக இருக்கும். என்ன தெரியவில்லை. இது வந்து ஒரு இந்த நாட்டிய நாடகம் ஒன்று செய்திருந்தோம் தானே, இந்த சிதம்பர குறவஞ்சி, அந்த நாட்டிய நாடகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. அதுல வந்து சுவாமி நடராஜர் வந்து கொண்டிருக்கின்றார், ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரம் நாயகி வந்து நடராஜர் போன்ற அந்த காட்சியை பார்த்து அதில் அவர் நடராஜர் மேல் அன்பு கொண்ட அந்த நேரத்தில் எடுப்பட்டது. பின்னால் பஜனை செய்பவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், கும்மி கோலாட்டம் இப்படி அந்த ஊர்வலத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னால் தோடியமங்கலம் போயிருக்கும். தோடியமங்கலத்துடன் ஆரம்பித்து ஊர்வலத்தில் சுவாமி போவதை தவிர பின்னால் பஜனை செய்பவர்கள், கோலாட்டம் ஆடுபவர்கள், இப்படி பல விதமான ஊர்வலம் போய்கொண்டிருந்த அதில் ஒரு புகைப்படம் தான் அதில் நினைக்கின்றேன். அருமை டீச்சர். அடுத்ததாக அருமையான ஒரு படம் நீங்கள் என்று நினைக்கின்றேன். இதில் ஒன்று இது வந்து சிவகாமியின் சபதத்தில், ஆமா சிவகாமியின் சபதத்தில் எடுத்த புகைப்படம் என்று நினைக்கின்றேன். இதில் அரசி சிவகாமியின் சபதம் தெரியவில்லை வடிவான். உங்களுடன் இருக்கும் கலைஞர் அவர்களின் பெயர் உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா? இருக்கின்றது, கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறது நினைக்கிறேன். கொஞ்சம் மேலுக்கு மூவ் பண்ண முடியுமா? இது வந்து விபூஷன் என்று எனது மாணவியின் கணவர், சொல்ல போன மாணவியின் கணவர். அவரும் அவர்கிட்ட அம்மா வந்து சாந்தினி மிஸ் என்ற ஸ்டூடெண்ட், அவருக்கும் பேர் சாந்தி. அவரும் வந்து இங்கு நடனம் கற்றுக்கொண்டிருந்தார். ஜெயலட்சுமி கந்தையா மிஸ்ஸிடம் ஆரம்பத்தில் கல்வி கற்றிருந்தார், நடனம் கற்றிருந்தார், பின்பு விட்டு விட்டார். அவர் தான் எனது அரசனாக வந்திருந்தார் அதில் நடிப்பதற்காக. நன்றி டீச்சர். இது வர்ணம் நீந்த மாயம் நமது கோயில் நிகழ்ச்சி செய்யும் போது அருள்மோகனுடன் எடுத்த புகைப்படம் என்று நினைக்கிறேன். என்று நீங்க புகைப்படங்களை போட்டு புகைப்படம் மூலம் கேள்வி கேட்கின்றீர்கள் இருக்கு. ஆமா, உங்கள் நினைவுகளை மீட்டுகின்றோம், பழைய நினைவுகள் உங்களுக்கு வருகின்றது இல்லையா? இதுவும் சரியா தெரியவில்லை. இதுவும் நான் நினைக்கிறேன் போருக்கு
போகிற காட்சியின் போது எடுத்தது சிவகாமியின் சபதத்தில். போருக்கு போகும்போது அந்த அரசர் போர் வீரர்களுக்கு மனைவிமார் ஆராத்தி எடுத்து அனுப்புவார்களாம். அந்த நிகழ்ச்சியின் போது எடுத்ததாக இருக்க வேண்டும். நன்றி டீச்சர், நன்றி. உங்கள் பழைய நினைவுகளையும் எங்களுடன் பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த நேர்காணலை திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்கின்றேன். ஆமா, மிக அழகாக இருக்குது. இத்தனை ஆண் நடுன கலைஞர்களை பார்க்கும்போது அதிசயமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா நாட்டில் இத்தனை கலைஞர்களா என்று கூட. ஆமாம், இந்த இடத்தில் நீங்கள் உங்களது கற்றல் அனுபவம் பற்றி நிரஞ்சனா அவர்களுடன் நீங்கள் உரையாடி கொண்டிருந்தீர்கள். ஆரம்பத்தில் பல ஆசிரியர்களுடன் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அந்த ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த ஞானச்சிற்பு நிகழ்ச்சியினூடாக நினைவு கூர்ந்தால் பொருத்தமாக. ஆரம்பம் என்று சொன்னால் 4 வயசில் எனது தாயார் தூக்கி கொண்டு போய்தான் விடுவார். எனக்கு அப்பொழுது நினைவே இல்லை. அந்த நேரம் முதலில் ஆரம்பித்தது அந்த காலத்தில் பத்மினி நடராஜா. இப்ப தற்போது அவர் பத்மினி செல்வேந்திரகுமார் என்று நினைக்கிறேன் அவரிடம். பிறகு கௌசல்யா பஞ்சாட்சரம், தற்போது கௌசல்யா ஆனந்தராஜா அடுத்ததாக சென்றிருந்தேன். அதற்கு பின்னர் ரேலங்கி செல்லையா என்ற இன்னொரு நடன ஆசிரியரிடம் எனது தாயார் மிகவும் ஆர்வம். அதன் காரணமாக விடாமுயற்சியாக என்னை அந்த வயதில் தூக்கி கொண்டு போய் விட்டு கொண்டு வந்திருந்தேன். அந்த நேரம்தான் ரேலங்கி செல்லையாவுடன் சிறிது தூரம் வெகு தூரம் போக வேண்டும் என்ற காரணத்தினால் யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் நான் எனது குருவான சாந்தினி சிவனேசன் பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அப்ப அதை எனது தாயாரிடம் கூறி அவரிடம் கொண்டே கற்பிக்க என்னை சேர்க்கும்படி விண்ணப்பித்து அவர் கொண்டே சேர்த்து அன்றிலிருந்து படித்துக் கொண்டிருந்தேன். அதை விட நான் பல்கலைக்கழகம் செல்லும் போது அங்கு திருமதி உமாசங்கர் பத்மரஞ்சினி உமாசங்கர் அவர்களின் திருப்பி ஆரம்பத்திலிருந்து, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்து அடவிலிருந்து முழு பயிற்சியும் வலு இறுக்கமாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும் என்பதில் அவரும் ஒரு மிகவும் சிறந்த ஒரு விரிவுரையாளர். அவரை தவிர திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா அவரும் அடுத்தபடியாக இவர் ஒரு உருப்படி பழக்கினார், அவர் அடுத்த உருப்படியை மெருகூட்டி கொண்டிருப்பார். அப்படி ஆன 2 விரிவுரையாளர்கள். இந்த மத்தியில் இடைநேர விரிவுரையாளராக திருமதி லீலா செல்வராஜா வருவார். அவர் வந்து பின்னேரத்தில் வருவார் என்னாலே நாங்கள் பயபக்தியாக எல்லாம் ரெடியாகவே எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்போம். அந்த பயத்துல இருப்போம் எல்லாரும். அவர் வரும்போதே, தூரத்தில் வரும்போதே எல்லாரும் அங்க உள்ளுக்குள்ளே போய் ரெடியா இருந்து கொள்வோம். அந்த அளவுக்கு பயம். கண்டிப்பான ஆசிரியர், மிகவும் திறமையான விரிவுரையாளர்கள் இவர்கள் எல்லோரின் கையிலும் சென்று வந்து அதுக்கப்புறமாக இங்கு இந்த நாட்டுக்கு வந்த பின்புதான் அடையார் லக்ஷ்மண் சாரிடம் நான் ஒரு சிறிது காலம் கனகாலம் பயிற்சி இல்லாமல் இருக்கின்றேன் சென்றிருந்தேன். அங்கு செல்லும் போதுதான் அவரிடம் நிறைய பயிற்சி பெற்ற ஒரு, நான் நினைக்கிறேன் 2-3 மாசம் நின்றுப்பேன் என்று நினைக்கிறேன். அதில் பயிற்சி அளித்து அவர் மூலம் ஒரு நடன நிகழ்ச்சியையும் செய்து கொண்டிருந்தேன். அந்த நேரம் எனக்கு ஒரு நினைவு, ஒரு ஆசிரியர், ஒரு சிரேஷ்ட ஆசிரியர், அவர் பேர் மறந்து விட்டேன், அங்கு வந்திருந்தார். அடையார் லக்ஷ்மண் சாரை பார்ப்பதற்காக வந்திருந்தார். அந்த நேரம் அவர் தண்ணி குடிப்பதற்காக பின்னால் அனுப்பியிருந்தார். தண்ணி குடித்துக் கொண்டிருக்கும் போது சாந்தினி என்னொரு கதை கேட்டவுடன் நான் என்ன கேட்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த சாந்தினியிடம் பயின்றுவிட்டு வந்த மாணவர்களை பார்த்தால் அவர்களுக்கு கூடுதலாக திருத்தங்கள் தேவையில்லை என்ற ஒரு வசனம் ஒன்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரம் எனக்கு என்ன நினைச்சேன்னு கேட்ட, நான் சந்தோஷப்பட்டதாக இதை எனது ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கணுமே என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. உண்மையில் நான் அந்த நிறைய சந்தோஷப்பட்டிருந்தேன். இந்த ஆசிரியருக்கு பெருமை, அந்த ஆசிரியரை விட ஆசிரியர் எங்களுக்கு அவர் எப்படி நினைத்தாரோ அதே மாதிரி அந்த ஆசிரியர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் என்பதில் ஒரு உண்மையிலே அணித்தரமான எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அதை தவிர இங்கு திரும்பி வந்து இருந்த போதுதான்
நாம் சிட்னிக்கு மூவ் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் தான் திருப்பி பயிற்சி தேவைப்பட்டமையால் திருமதி அனுஷா தர்மராஜாவிடம் போய் நான் திருப்பியும் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தேன். நான் அவக்காற்றுவை இதில் இருந்து கொண்டிருந்தபடியால் எனக்கு பயிற்சி தேவைப்பட்டு கொண்டிருந்தபடியால் அவரிடம் சென்றிருந்தேன். அவரின் மூலமாகத்தான் முதல் சிட்னியில் நடனம் அபயகரத்தில் நான் அவரின் நெறியாள்கையில் அவரது பயிற்சியின் கீழ் தான் நான் அந்த அபயகரம் நிகழ்ச்சியை கங்கையாளே என்ற ஒரு நடன நிகழ்ச்சியை செய்திருந்தோம். இந்த அனைத்து ஆசிரியர்களும் இவர்களது அனுசரணையும் இவர்களது ஒத்துழைப்பும் இவர்களது ஆசீர்வாதமும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆமாம், அதே சமயம் இன்னும் ஒரு முக்கியமான நடன ஆசிரியரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். காரணம், நீங்கள் ஒரு தனி மாணவராக 1983ஆம் ஆண்டு விசேட சித்தியினை பெற்றிருக்கிறீர்கள் நடனத்துறையில். அது உங்கள் பாடசாலையின் மூலமாக யாழ் வேர்வடி கல்லூரியில் விமலா யோகநாதன் அம்மையார் அவர்களிடம் நீங்கள் பயின்று இருக்கிறீர்கள். ஆமா, விமலா யோகநாதன் அவர்கள் பிறகு நியூசிலாந்தில் வந்திருந்தார். எனது வீட்டுக்கு அதே வீதியில் ஒரு 4-5 வீடு தள்ளித்தான் அவர் இருந்திருந்தார் அந்த நேரம். அதால் எனக்கு அவர் பின்னாலும் எனக்கு நியூசிலாந்துல என்னோட நிறைய பழக்கமாக இருந்திருந்தார். என்று நீங்கள் இத்தனை நாட்டிய நாடகங்களும் ஒரு நெறியாள்கையிலும் ஒரு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அது நடனத்துறையில் நீங்கள் பெற்ற அனுபவம் மட்டுமல்லாமல் இசைத்துறையினூடாகவும் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கும். நீங்கள் இசைத்துறையிலும் சங்கீத வட இலங்கை சங்கீத சபை பரீட்சைகளில் 4ஆம் தரம் வரை சித்தியிருக்கிறீர்கள். உங்களது ஆரம்ப குருவாக திருமதி நாகேஸ்வரி பிரம்மானந்த அம்மையார் அவர்களும், அதன் பிற்பாடு பராசக்தி விநாயக தேவராஜா அம்மா அவர்களிடமும் நீங்கள் இசை பயின்றிருக்கிறீர்கள். இசைத்துறையிலும் நாட்டம் இருந்திருக்கிறது. அதே போலத்தான் கலாபவனத்திற்கு கற்போர் யாவருக்குமே அந்த தாளம் லயம் என்பவற்றில் ஒரு பிடிப்பு இருக்கும், நட்டுவாங்கத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். அதை கொண்டுதான் நீங்களும் அத்தனை தூரம் அந்த தாள ஞானத்தினூடாகவும் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆர்வம் இருந்திருக்கிறது உங்களுக்கு. அதே போல இன்னும் பல நிகழ்வுகளை நாங்கள் இங்கள் குறிப்பிடலாம். நீங்கள் உங்களது சாந்தினி அம்மாவுடன் நீங்கள் நடாத்திய பல நிகழ்வுகளும், அதே போல இலங்கை வானொலியினால் நடத்தப்பட்ட நிகழ்வுகள், குறிப்பாக இந்த பண்ணும் பரதம் என்ற நிகழ்வினூடாக நீங்கள் சிறப்பித்தது என்று பல நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகளாக இருக்கின்றன. இவற்றை அனைத்து நிகழ்வுகளிலும் ஒரு அவைத்தாட்சி கலைஞராக அலங்கரித்து ஒரு சிறந்த நடன ஆசிரியராகவும் இருந்து தற்பொழுது பல மாணவர்களுக்கு நீங்கள் மிக அழகான முறையில் நேர்த்தியாக சிட்னி கலாபவனத்தின் ஊடாக நாட்டியத்துறையில் நீங்கள் சிறந்த பங்களிப்பினை ஆற்றி வருகிறீர்கள். இவ்வாறு பல விடயங்களை உங்களிடம் இருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம், இன்னும் அறிந்து கொள்வதற்கும் இருக்கிறது. முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு கேள்வியினோட நாங்கள் ஞானச்சிப்பி நிகழ்ச்சியினோடாக முன்வைக்க விரும்புகிறோம். அதாவது, நாட்டியம் மட்டுமல்லாமல் அனிதா ஸ்கூல் ஆஃப் ட்ரெஸ் மேக்கிங், இதை பற்றி சொன்னால் நீங்கள் நிச்சயம் குறிப்பிடுவீர்கள். உங்களுக்கு எவ்வாறு அனைத்து கலைகளின் மீதும் ஆர்வம் ஏற்பட்டது, இது எவ்வகையில் உங்களை இன்னும் இன்னும் ஒரு மகிழ்ச்சி கடத்தில் ஆழ்த்துகிறது என்பது பற்றிய. அனிதா ட்ரெஸ் மேக்கிங் அது நான் ஒரு 10வது படித்து அந்த அவங்கள 10ஆம் தரம் பரீட்சை எடுத்த பின்னர் ஒரு இடைவெளி வரும் தானே, ஒரு 4 மாசம் அந்த வரமொழி வருவதற்கு அந்த நேரம் எனது சகோதரி இங்கு இப்படி கற்பிக்க தொடங்குகிறார்கள். அது முதல் தரம் அவர்கள் ஆரம்பித்தமையால் அது 6 மாத படிப்பு. அந்த 6 மாதத்துக்குள் டிப்ளமா அதுக்கு அடுத்த தொகுதி மாணவர்களுக்கு 1 வருடம் ஆக்கிவிட்டார்கள். இது அந்த முதல் முறை என்றபடியா 6 மாசம் என்று கூறினபடியா நானும் ஓகே, எனக்கு ஒரு 4 மாசம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு இருக்கின்றது, அப்படியா போய் கேட்கலாம் என்று சொல்லி அந்த நேரம் ரியலி மேலே அந்த கஷ்டப்பட்டோம் கேட்டா முடிக்கிற 1 வருஷம் கோர்ஸ ஒரு 6 மாசத்தில் முடிப்பதற்கென்றால் அந்த ஆசிரியர் அது நமக்கு உண்மையிலேயே அதை கேக் செய்யறது அதெல்லாம் எல்லாருக்குமே அது விருப்பம் தானே. அந்த ஒரு சின்ன வயசுல ஒரு 10ஆம் வகுப்புன்னு சொன்னால் எத்தனை வயசு, ஒரு 14, 15 வயசு, 16 வயசுக்குள்ள எல்லோருக்கும் ஆசை சட்டை தைக்கணும், ஓகே கேக் செய்யணும், அது செய்யணும். அந்த ஒரு ஆர்வத்தின் மூலம் தான் சென்றிருந்தேன். அதுக்கு பிறகு அது எனக்கு உண்மையிலே ஆதரவா இருந்தது. வீட்டு வேலைகள்ல மற்ற இதெல்லாம் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தது. ஸ்ரீலங்காவில இருக்கும்போது எனது சகோதரியும் நானும் சேர்ந்து
யாருக்காவது கேக் செய்யணும்னா இரவா இருந்து செய்வோம். அது ஒரு உண்மையிலேயே ஒரு விரும்பி செய்யக்கூடிய ஒரு கலைகள் என்றபடியா அது செய்து கொண்டதும். எல்லா கலையும் கலையண்டா கலைதானே, எல்லாமே கலைதான். ஆமாம், அதீத குருபக்தியுடையவர். அந்த குருபக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த சிட்னி கலாபவனம் என்ற நடனப்பள்ளியின் நாமம் கூட. எந்நேரமும் குரு பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர் சாந்தினி சிவனேசன் அம்மையார் அவர்களின் புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும். நாங்கள் இன்று எமக்கு கிடைக்கின்ற அத்தனை புகழும் குருவின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற குரு பக்தியோடு இன்று வரைக்கும் கலைப்பணியாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சுகந்தி தயாசீலன் அம்மையார் அவர்கள் ஞானச்சிற்பியினூடாக போற்றப்பட வேண்டிய ஒரு நடன ஆசிரியர். இந்நிகழ்ச்சியினூடாகவும் பல தடவைகள் நாங்கள் குறிப்பிடுவது இந்த குரு பரம்பரா என்பது தொடர வேண்டும் என்பதை, அதனை மனத்திருத்தி அவரது மாணவர்களுக்கும் அவரது மகளுக்கும் என தன்னோடு நாட்டியம் பயில்கின்ற அனைவருக்குமே தனது குருநாதர் பற்றியும் குருநாதர் நடனப்பள்ளி பற்றியும் பல விடயங்களை புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லி நாட்டியம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நடன ஆசிரியர். இதை தவிர மிகவும் உண்மையானவர், நேர்மையானவர். எப்பொழுது பேசும் பொழுதும் ஒரே விதமாக இருக்கும். அது நேர்காணலாக இருந்தாலும் சரி, தொலைபேசி அழைப்பென்றாலும் சரி. அந்த வகையில் தன்னுள் இருக்கின்ற உள்ளும் புறமும் ஒன்றென உணரக்கூடிய ஒரு நிறைந்த நடன ஆசிரியர் ஒருவரை ஞானச்சிற்பியின் பாகம் 54 நாங்கள் சந்தித்தது நமக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு முன்பதாக நாட்டிய உலகுக்கு நீங்கள் குறிப்பிட விரும்பினால் ஒரு சில மணித்துளிகள் உங்களிடம் தரும். நாட்டியத்தை என்ன சொல்வதென்றால், மாணவர்களுக்கு தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். மாணவர்கள் இந்த நாட்டில் குரு பக்தி இருக்க வேண்டும் என்றது எனது. குரு பக்தி என்றால் குருவிடம் கட்டாயம் அந்த கட்டுப்பாடாக குரு அப்படியே தான் இருக்கணும் அப்படி என்று சொல்லவில்லை. ஒரு மரியாதை இருக்க வேண்டும் குருவிடம். அந்த மரியாதை அவர்களை வளர்த்து செல்லும் என்பதுதான் எனது ஆணித்தரமான உண்மை. மாணவர்கள் அனைவருமே அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாமும் ஒரு காரணம். அந்த குரு பக்தி என்றது இல்லாம இருப்பதற்கு நாமும் ஒரு காரணம் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். ஏன் என்று கேட்டால், எமது நாட்டில் இருக்கும்போது நாம் ஒரு குருக்கு, எமது ஆசிரியருக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம் என்று சொன்னால் அது எங்கே இருந்து வந்தது? ஆசிரியர் எமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. எமக்கு முன்னால் இருக்கின்ற எமக்கு மூத்த ஒரு மாணவி எப்படி செய்கின்றாரோ அவர்களை பார்த்து நாம் பழகிக்கொள்கிறோம். ஆனா இங்கு நாம் ஆரம்பிக்கும் போது முதல் வருகின்ற மாணவிக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு கடமை எமது ஆசிரியர்களுக்கு இருக்க வேண்டும். முதல் மாணவர்களுக்கு நாம் அதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா ஒரு உதாரணமாக என்னிடம் முதல் இந்த விஜயதசமிக்கு வர்றதுக்கு ஒரு குஜராத்தியை சேர்ந்த ஒரு அம்மையார் எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் கேட்டால் என்ன கொண்டு வர வேண்டும் என்று. அப்பொழுது நான் சொன்னேன், ஒன்றும் கொண்டு வர வேண்டாம், நீங்கள் பிள்ளையை ஆடக்கூடிய உடுப்பு போட்டுட்டு வந்தால் போதும் என்று. அவர் வந்திருந்த போது வேற தமிழ் மக்கள், தமிழ் தாய்மார்கள் தட்டத்தில் தட்சணை வைத்து இந்த பழங்கள் பூ வைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அன்று அந்த குஜராத்தி அம்மையார் என்னில் மிகவும் கோபமாக என்னிடம் சொன்னார், இது எங்களுடைய வழக்கத்திலும் இந்த குரு தட்சணை பரம்பரை இருக்கிறது. அதனால்தான் நான் தங்களிடம் கேட்டேன் தொலைபேசியில் என்ன கொண்டு வர வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றும் வேண்டாம் என்று சொன்னபடியால் வந்திருந்தேன். நீங்கள் கட்டாயம் அதை எனக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்ற எனக்கு ஒரு நிர்பந்தம் வைத்தார். இதே மாதிரி இன்னொரு மாணவி மேடையில் ஏறி ஆடும்போது நான் குருவிடம் நமஸ்காரம் பண்ண சொல்லவில்லை என்று ஒரு பேரண்ட் என்னிடம், நீங்க கட்டாயம் அதை பழக்க வேண்டும். ஏனென்றால் அவரது காலில் அணிந்திருந்த சலங்கை மேலையில் விழுந்து விட்டது. அதை பார்த்து அவரது பெரியம்மா சொல்லியிருந்தாராம், நீங்க குருண்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாததால் அப்படி வந்தது என்று. அதன் மூலம் ஆசிரியரை என்னிடம் சொன்னார்கள், நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு, இங்க பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு இப்பொழுது நான் மாணவர்களுக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கொண்டேன். இது நாங்கள் கட்டாயம் என்ற காலில் விழணும் அப்படி என்று இல்லையம்மா, இது ஒரு முறை என்று இருக்கிறது. இதை நாங்கள் செய்து கொண்டு வரணும். நீங்கள் செய்தால் உங்களை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். இப்படி சொல்லி பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். அதே மாதிரி மாணவர்கள் ஆசிரியர்களும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கத்தான் வேண்டும். அதனை மாணவர்களும் ஆசிரியர்களை மதித்து நடக்க பழக வேண்டும் என்றது எனது வேண்டுகோளாகவும் ஆசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் எனது வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன். இதை தவிர இத்தனை சிரமங்களின் மத்தியிலும் திவ்யா, சுஜன் அண்ட் நிரஞ்சனா, சுரேஷ்
2 பேருமாக எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்பது எனக்கு விளங்கி கொண்டிருக்கும். அவ்வளவு நேரங்கள் ஒதுக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா கலைஞர்களையும் ஒன்று திரட்டி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கில், பரந்த நோக்கில், ஒரு சுயநலமில்லாத நோக்கில் கொண்டு வந்து இப்படி எல்லா கலைஞர்களையும் உரையாடி அவர்களது திறமைகளையும் அவர்கள் மூலம் பலருக்கு பல புத்திமதிகளையும் எடுத்து நானும் இதில் கேட்க நேரம் தாமதம் இல்லாவிட்டாலும் நான் அப்பப்ப கேட்டுக்கொண்டிருப்பேன். அதில் எனக்கும் சிலது நானும் எடுத்துக்கொண்டேன் நல்ல விஷயங்கள். இப்படி இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து கொண்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியினை வழங்குவதில் உண்மையில் உங்களுக்கு ஒரு கடவுள் ஆசி இருக்க வேண்டும் என்று கூறி, நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து நீடூழி காலம் செய்ய வேண்டும். இது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் இடத்து எம்மாலான என்ன உதவியும் நாமும் செய்வோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களை போன்ற ஒரு சிறந்த நடன கலைஞர்கள், சிரேஷ்ட நடன கலைஞர்கள் பலரின் ஆதரவில் தான் இந்த உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று நீங்கள் செய்த அத்தனை விடயங்களும் நாங்கள் சேகரிப்பது என்பது கூட வருங்கால நடனம் பயில்கின்றவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்காலத்திலும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல பல விடயங்களை உரையாடினோம். கலாபவனம் பற்றி நிறைய குறிப்பிட்டிருந்தீர்கள். வரலாற்று பதிவான ஒரு நடன பள்ளி. இவ்வாறான விடயங்கள் எதிர்வருகின்ற எதிர்காலத்தில் இருக்கின்ற நடனம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறான விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு நாங்கள் கல்வி பயின்றோம் கற்றோம் என்பது தெரிய வேண்டும். இன்றும் கூட ஒரு 1950களில் 60களில் கிடைக்கப்பெற்ற ஒரு காணொலி என்பது இன்று பொக்கிஷமாக இருக்கிறது. வெளியே நாங்கள் பார்க்கும்போது அத்தனை ஆனந்தமாக இருக்கிறதோ, இவ்வாறா நாட்டிய பள்ளிகள் இருந்தன, இவ்வாறா கற்பித்தல் இருந்தது என்பது இப்ப வியப்பாக இருக்கிறது. அந்த வியப்பு என்பது இல்லாமல் என்றைக்குமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் குறிப்பிட்டது போல குருவின் நாமம் சொல்லி கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கும் வரை அந்த குரு பாரம்பரியம் என்பது என்றும் மாறாமலும் அழியாமலும் இருக்கும் என்பதனையே நாங்களும் வலுவாக நம்பிக்கொண்டு இத்தனை மணி நேரமாக எங்களுக்கு உங்களது கலை அனுபவத்தினையும் பல விடயங்களையும் நமக்காக ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக வருகை தந்து இத்தனை மணி நேரம் நீங்கள் உங்கள் பொன்னான நேரங்களை ஒதுக்கியதற்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை ஞானச்சிற்பி நிகழ்ச்சியில் நமக்காக வருகை தந்து இத்தனை மணி நேரம் அழகான ஒரு நேர்காணலை நமக்கு வழங்கிய திருமதி சுகந்தி தயாசீரன் அம்மையார் அவர்கள் நாட்டியாச்சாரியார், நாட்டிய கலைமணி என பட்டங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் சிட்னி கலாபவனத்தின் இயக்குநராக பல அரிய விடயங்களை ஆஸ்திரேலியாவில் நாட்டிய பணியாற்றிக் கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உலக பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வடமைப்போடு ஒருங்கிணைந்து வழங்கிய நமது செயலாளர் லண்டனில் இருந்து நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மற்றும் ஒரு ஞானச்சிற்பி நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.